அண்ணா 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 நீயாமா? நான் யாரோன்னு நினைச்சிட்டேன். நீ எங்களை யாரோ நினைச்சிட்டேன்னு எங்களுக்கு தெரியும். என்னம்மா காலங்காத்தால? இந்தாண்ணே டீய குடி, ஆறிட போகுது. என்ன உனக்கு இது நியாயமா இருக்கா? எதை சொல்ற? சுடுகாட்டுல கட்லு, டீ கடையில துணிமணி, ஏதோ எங்க கிட்ட பேருக்கு பழக்கம். ஆமா ஆமா. என்ன நீ திருந்தவே மாட்டியா? இப்ப என்ன தப்பு பண்ணிட்ட திருந்தறதுக்கு? சும்மா மாசத்துல 20 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வரியே, எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? ஆமா, நான் ஒருத்தன் தான் ஜெயிலுக்கு போறேன். தங்கச்சி, அங்க விவசாயிங்க வர்றாங்க, தொழிலாளிங்க வர்றாங்க, வாத்தியாருங்க வர்றாங்க, என்ஜிஓவாம அவங்க கூட வர்றாங்க. போன தடவை நான் போயிருந்தப்ப போலீஸே கொண்டாந்து பூட்டிட்டாங்க. என்னன்னு கேட்டா ஸ்ட்ரைக் பண்ணாங்களாம். எங்க வச்சேன் தீக்குச்சி? தங்கச்சி, ஜெயிலுங்கிறது ரயில் மாதிரி. அங்க இல்லாத கொடுமைக்கு திருடுற ஏழையும் வர்றான், கள்ளக்கடத்துல மாற்ற பணக்காரனும் வர்றான். கிளாஸ் தான் வேற. ஆமா, நீ இங்க உட்காந்து கதை பேசிக்கிட்டு அந்த மோட்டார் சைக்கிள் கார வந்து எங்களை மிரட்டுறான். மோட்டார் சைக்கிள் காரனா? அதான் சோமு. என்ன சொன்னா? நீ இருக்கிற இடத்த சொல்லணுமா, இல்லாட்டி என்னையும் தாத்தாவையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவானோ. வேண்டாம் என்ன? ஒண்ணும் இல்லம்மா. நீ தாளம் போட்டா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். நீ வீட்டுக்கு போமா, நான் வக்கீல் சாரை பார்த்து வரேன். பாத்துண்ணே. என்னப்பா? என்ன சார்? என்ன இந்த பக்கம்? இந்த ஏரியால ராஜாங்கன்னு ஒரு பெரிய மனுஷன் இருக்காரு. அவர்கிட்ட பொங்கல் எல்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஏண்டா கிண்டலா பண்ற? ராத்திரி எவ்வளவு பெரிய மனுஷனை அடிச்சுட்டு ஓடி வந்திருக்க சார். ஒரு சின்ன பிள்ளை பிச்சை கேட்டதுக்கு அவன் அடிச்சா சார், அது மட்டும் நியாயமா? அத பத்தி உனக்கு என்னடா? என்ன சார், ஒரு அக்கிரமம் நடக்கிறப்ப மனுஷனோட இதயம் துடிக்கணும் சார். அது பல பேருக்கு துடிக்காதுன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவன் அதை ஆட்டோமேட்டிக்கா துடிக்க வச்சிருக்கான். இந்த துடிப்பு இருக்கிற வரைக்கும் தான் சார் மனுஷன் நின்னுட்டா போனா. நீ எப்படிப்பட்ட ஆள் அடிச்சுட்டு வந்திருக்க தெரியுமா? அவருக்கு ஆபீசரை தெரியும், எம்எல்ஏவை தெரியும், மந்திரியை கூட தெரியுமே. மனிதாபிமானத்தை தவிர எல்லாம் தெரியும். பெரிய இடத்து கேஸ் விட மாட்டீங்க. நானே வரலாம் தான் இருந்தேன். வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். நாங்களும் வரோம், கொடுத்துட்டு போவோம். உங்களை வச்சுட்டு கொடுத்தா நல்லா இருக்காது சார். ரொம்ப டயர்டா இருப்பீங்க, வாங்க ஒரு டீ அடிச்சு போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா. அட வா சார். உட்கார் வா, உட்காரு. சரிங்கம்மா, 2 டீ ஸ்ட்ராங்கா போடு. உட்கார். வடை என்ன புது வடையா? இப்பதான் போடுது. இந்த சார் சாப்பிடு சார். என்ன பாஸ் வைக்க மாதிரியா? உட்காரு உட்காரு உட்காரு. குட் மார்னிங். கத்திக்கிட்டு இருந்தா கொடுப்பா.
என்ன சார் போலாமா? இறப்பா டீ வாங்கி கொடுத்த குடிக்க வேண்டாமா? குடி சார். என்னப்பா எவ்வளவு ஆச்சு? ₹1.30. போலாம் சார். பாப்பா போலாம் வாங்க. பட்டை காலத்து நல்ல சர்ச் பண்ணி பாரு. ஒரே பீடி மயமா இருக்கு சார். பீடி ஃபேக்டரி வச்சிருக்கியா? 10 பெட்டி சில்லறை. சரி சரி. மார்க்ஸ் பாரு. உங்களுக்கு தெரியாத மார்க்கா சார்? மனப்பாடம் ஆயிருக்குமே. எத்தனையோ பேரு வரான், எத்தனையோ பேரு போறான். இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? சரியா பாரு சார். பின்னாடி 2 இருக்கு சார். முன்னாடி வயிற்றுக்கு மேல ஒரு மச்சம் இருக்கு சார். அவ்வளவுதான் சார். இடுப்புல கயிறு இருக்காது. அடிக்கடி வர்றதுனால போடுற வழக்கம் இல்ல சார். ஆமா அதே வீடு தானே? அதே தெரு, அதே வீடு, அதே தாத்தா, அதே தங்கச்சி, அதே ராஜாங்க. சிரிக்கிறியா? உள்ள போ. நம்ம லாக்கப் அங்க சார். நம்ம லாக்கப் என்னையும் சேர்த்து சொல்றியா? ஏய் இவனை பிடிச்சு உள்ள தள்ளு. இப்படி பாப்பா. போ சார். இது போலீஸ் ஸ்டேஷன். வெளியே போய் பிச்சை எடு. இல்ல சார், அடிச்சு விட்டான் சார். அட நீயா? இப்ப நேரா சல்யூட் பண்ணிட்டு போனா இதுக்குள்ள இந்த கையை தொட்டில் கட்டி கொண்டு வந்திருக்க. யார் அடிச்சா? ராஜாங்க பையன் அடிச்சு விட்டான் எப்ப சார். அடிச்சான்? உங்களை டீ கடையில பார்த்து 5 நிமிஷத்துக்கெல்லாம் அடிச்சு விட்டான் சார். வா வா வா. ராஜாங்கம் இவனை நீ அடிச்சியான். அதுவும் நம்ம டீ கடையில இருந்தோமே அப்போ போய் நீ அவனை அடிச்சியான். என்னையே ஏமாத்த பாக்குறான் பாரு. உங்களை ஏமாத்த முடியுமா சார்? என் சர்வீஸ் என்ன? பொய் சொன்ன உன்னை உள்ள தள்ளிடுவேன். இல்ல சார், நிச்சயமா இவன் தான் சார் என்ன அடிச்சு விட்டான். சார் சார் தாளம் போடுறான், தாளம் போடுறான். அவன் தொடைய அவன் தட்டுறான். உனக்கு என்னடா? அவன் தாளம் போடக்கூடாது சார். தாளம் போடுறதுக்கு ஜால்ரா போடுறதுக்கு கேஸ் எடுக்க முடியாது. இவன் பொய் கேஸ் கொடுக்க வந்தானே இவனை உள்ள தள்ளு. கேஸ் வேணாம், ஒண்ணு வேணாம் சார். மச்சி நான் மச்சி சௌக்கியமா? நல்லா இருக்க மச்சி. என்ன உனக்கு சொல்லிட்டாங்களா? 1 வருஷம் சொல்லிட்டாங்க. 1 வருஷமா? என்னடா பண்ண? ஒண்ணுமில்லப்பா, ஒரு கயிறு எடுத்தேன். கயிறு எடுத்ததுக்கா 1 வருஷம்? இல்லையே, அந்த கயிறுல ஒரு மாடு கட்டிருந்தாங்க. அத நான் கவனிக்கல. வெறும் கை நினைச்சு எடுத்தேன். அடப்பாவுமே, மாடு கட்டி இருக்கிறது தெரியாம கைத்து எடுத்ததுக்கு 1 வருஷம். சட்டத்தை மாத்தணும் மச்சி. ஆமா எந்த ஊர் போட்டிருக்காங்க? வேலூர் மச்சி. சேலம் கேட்க கூடாது? கேட்டனே, அங்க இடம் இல்லன்ட்டாங்க. படிச்சவன்லாம் ஜெயிலுக்கு வர ஆரம்பிச்சிட்டான். எங்களுக்கு இடம் எல்லாம் போச்சு. வேலூர் நல்ல இடம் தான். என்ன பீடி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மச்சி நம்ம அறுப்பு முடிச்சாம அங்கதான் இருக்கான். கேட்டதாக சொல்ல. சொல்லிடுறேன். சொந்தக்காரங்க மாதிரி சேமம் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கீங்க. என்ன உங்க சொந்த வெளியில, எங்க சொந்த ஜெயில விசாரிக்க கூடாதா? சரி மச்சி வரட்டுமா? அறுப்பு முடிச்சாம கேட்டதா சொல்ல. ஏண்டா உன் சொந்தமெல்லாம் ஜெயில்லையா? அட பாவி, உன்னை எடுத்து வளர்த்ததுக்கு ஒரு நாயை எடுத்து வளர்த்திருந்தாலாவது நன்றியாவது வந்திருக்குண்டா. தாத்தா நன்றி இல்லைன்னு மட்டும் சொல்லாத. நன்றி எல்லாம் நிறைய இருக்கு, காட்டுறதுக்கு தான் சான்ஸ் இல்ல. ஏன் தாத்தா அழுகுற? நான் என்ன புதுசா போறேன்? தங்கச்சி கல்யாணம் முடியலன்னு வருத்தப்படுறியா? நான் ஜெயில இருந்து வந்தேன், ஜாம் ஜாம் நடத்துறேன். சும்மா 1 மாசம் 18ஆம் தேதி வந்துருவேன் தாத்தா. ராஜாங்கம் வா சார் வக்கீல் சார். வாங்கின காசுக்கு ஜோரா தான் பேசினேன். என்ன அரசாங்க வக்கீல் உன்னை விட ஜோரா பேசிட்டாரு. அது இல்லப்பா, நான் வந்து பரவாயில்ல, அடுத்த கேஸ்ல பாத்துக்குவோம். அதுக்குள்ள சட்டத்தை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோ. நேரமாச்சு, வாப்பா. வரட்டுமா தாத்தா? வரேன் தங்கச்சி, வரமா? இந்தட பிரசாதம். இன்னும் குளிக்கலையா?
ராத்திரி எல்லாம் ஊரை சுத்த வேண்டியது, காலையில 10 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது. சரி சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வா. இவளே எங்க காணோம்? இன்னும் தூங்குறாளா? சத்யா, சத்யா, சத்யா. அது சரி, இன்னும் படுத்துக்கிட்டு தான் இருக்கியா? படிக்கிற பொண்ணு காலையில எழுந்து குளிச்சுட்டு ரெடியா இருப்பியா? என்னமோ பறி கொடுத்த மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ உட்காந்துக்கிட்டு இருக்க. சீக்கிரம் குளிச்சுட்டு வாமா. வாங்களா சார். ஹலோ. உட்காருங்க. என்ன சார் இந்த பக்கமே காணோம்? ஒண்ணும் இல்ல, கோர்ட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சிங்கப்பூர்ல இருந்து உங்க வீட்டுக்காரர் லெட்டர் போட்டாரா? இல்ல சார். உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? நான் கூட ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து வேணும்னு லெட்டர் போட்டேன், பதிலே இல்ல. சத்யா, லாயர் சார் காஃபி கொண்டாமா. சரோஜா, அம்மா கூப்பிடுறாங்க. ஹலோ, சிங்கப்பூர் கால கொடுங்க. ஹலோ, நான் கோமதி தான் பேசுறேன். பசங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? எப்போ வர்றீங்க? எப்ப பார்த்தாலும் பிசினஸ் தானே. எப்போ வர போறீங்க? லாயர் சாரா இங்கதான் இருக்காரு, கூப்பிட்டுமா? கொஞ்சம் இருங்க சார். ஹலோ சார், குட் மார்னிங். ஃபைன். ஆமா, அந்த டாக்குமெண்ட் அனுப்பியிருந்தேனே. ஓ ஐ சி. எப்போ? ஐ சி. ஃபைன். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. உங்க வீட்டுக்காரருக்கு ஆயுஷ் 100. இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள அவர்கிட்ட போன் வந்துருச்சு. அவரே வராராமே? ஆமா, என்கிட்ட கூட சொன்னாரு. கோர்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். வாங்க. அப்ப வரேன். சத்யா கண்ணே, டிஃபன் ரெடி. கீழே வரையா இல்ல இங்க கொண்டாடட்டா? எனக்கு பசி இல்ல சரோஜா. என்னது? கல்ல தின்னாலும் செரிமானம் ஆகிற வயசுல காலையிலே பசி இல்ல என்ன? அப்படி எந்திரி, 2 இட்லி சாப்பிடு. நான் மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். என்ன இந்த பொண்ணு வர வர சரியாவே சாப்பிட மாட்டேங்குது. இங்கேயே வச்சுட்டு போயிட்டாரு. சத்யா, போற வழியில இத லாயர் வீட்டுல கொடுத்துட்டு போமா. வேற யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்ப, எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு. மருந்துமா, அவர் வைஃப் காத்தா இருக்கும், கொடுத்துட்டு போமா. வா சத்யா, இப்பதான் உனக்கு வழி தெரிஞ்சுதா? எக்ஸாம் டைம், படிக்க வேண்டியதா இருந்தது. மருந்து வேண்டாம் சத்யா, மருந்தா சாப்பிட்டேன். என் உடம்புல ரத்தத்துக்கு பதிலா மருந்துதான் ஓடுது. டாக்டர் சொன்னா சாப்பிட வேண்டியதுதானே. நான் மருந்துனாலே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்ல, என் புருஷனோட அன்புனாலதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவரு மட்டும் மாமூல் ஆம்பளையா இருந்திருந்தா இந்நேரம் நான் செத்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். அப்பா அம்மாக்கு லெட்டர் போட்டீங்களா? எதுக்கு? அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க? இல்ல, உங்களுக்கு உதவியா இருப்பாங்களே. உயிருக்கு உயிரான சிநேகிதி நீ இருக்க. உயிரை விட மேலா நினைக்கிறேன் புருஷன் இருக்காரு. இதுக்கு மேல அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க? குழந்தைக்காவது துணையா இருப்பாங்களே. அதான் நீ இருக்க சத்யா, அது போதாதா? எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். அடிக்கடி வா சத்யா. நான் இன்னைக்கு எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருக்க போறேன். நீங்களாம் அடிக்கடி வந்தீங்கன்னாவது சாகுற வரைக்குமாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்.